Okay, good morning, students. Today we are going to discuss about the microbes in human welfare. மனித நலனில் நுண்ணுயிரிகள் அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா உங்களுக்கு மைக்ரோப்ஸ் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அண்ட் எனர்ஜி ப்ரொடக்ஷன் இந்த ஹெட்டிங்ல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். மைக்ரோப்ஸ் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அண்ட் எனர்ஜி ஜெனரேஷன்ஸ், கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் ஆற்றல் உற்பத்தியில் நுண்ணுயிரிகள். ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், என்னென்னலாம் மைக்ரோப்ஸ் வச்சு நம்ம வந்து கழிவுகளை வந்து நம்ம கிளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா சீவேஜ்னா என்ன, அது 2 மார்க்கா நோட் பண்ணிக்கலாம். சீவேஜ் இஸ் த சீவேஜ்னா சாக்கடை, கழிவு நீர் தான் சாக்கடைன்னு சொல்றாங்க. சீவேஜ் இஸ் த வேஸ்ட் ஜெனரேட்டட் எவ்ரிடே இன் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ். ஓகேங்களா, கண்டெய்னிங் த ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா. பெருநகரங்கள் மற்றும் நகரங்களில் என்னது மனிதனால் உருவாக்கக்கூடிய ஒரு பயன்படுத்த முடியாத ஒரு நீர்நிலைகள் தான் கழிவுன்னு சொல்றோம். சீவேஜ் ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா, அதுல மனித கழிவுகளும் இருக்கும். ஸோ இட் கண்டைன்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் என்ன இருக்கு அப்படின்னா அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மேட்டர் இருக்கு அண்டு மைக்ரோப்ஸ் இருக்கு. புரியுதா? அதில் நிறைய வந்து பார்த்தா என்னென்ன இருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆர்கானிக் மேட்டர், வேற என்ன கொடுத்துருக்காங்க, அண்டு மைக்ரோஸ். இந்த மைக்ரோஸ் வந்து ஹியூமனுக்கு வந்து டிசீஸை காசு பண்ணக்கூடியது. அதான் சாக்கடை பக்கத்தில் குடியிருக்க கூடாது, சாக்கடையை வந்து உருவாக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இதான் காரணம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு, which is the pathogenic to human and consist of approximately அடுத்த ஒன்மா இருக்கு 99% of water. அந்த சாக்கடையில வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சதவீதம் நீர் இருக்கு அப்படின்னா 99% வந்து பார்த்தா என்ன இருக்குன்னு சொல்றாங்க, நீர் இருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ரிமைனிங் அதுல என்னென்ன இருக்கு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டட் சாலிட், சஸ்பெண்டடு சரிங்களா, மிதக்கக்கூடிய பிளாஸ்டிக் இந்த மாதிரி உள்ளது. அதர் சாலிபிள் ஆர்கானிக் இருக்கும் அண்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். இதெல்லாம் அந்த சாக்கடையில ரிமைனிங் 1% இருக்கு. அப்ப அதுல சாக்கடையில 99% வாட்டர் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, சீவேஜ் ஷுட் நாட் பி டிஸ்சார்ஜ்டு டைரக்ட்லி இன்டு த நேச்சுரல் வாட்டர் பாடிஸ் லைக் எங்கெங்க விடக்கூடாது, ரிவர் அண்ட் ஸ்ட்ரீம். சாக்கடையை வந்து டைரக்டா நம்ம வந்து என்ன செஞ்சக்கூடாது, இயற்கையா அமைந்திருக்கக்கூடிய நீர்நிலைகள்னு சொல்லுவாங்க. எது எது, ஆறு அப்புறம் ஓடைகள். இங்க கொண்டு டைரக்டா அப்படியே சாக்கடையோட வீட்டுல இருந்து என்ன செப்டி டேங்கோட அவுட்லெட் கொண்டு வச்சிடக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி வீட்டோட கழிவு சாக்கடையை கொண்டு வச்சிடக்கூடாது. ஃபேக்டரியோட கழிவுகள் அந்த வேஸ்ட்டை கொண்டு கனெக்ட் பண்ணக்கூடாது. ஆனா எல்லாரும் பண்றது அதான். புரியுதுங்களா? ஆக்சுவலி அப்படி என்ன செய்யக்கூடாது, டைரக்டா அந்த வாட்டர் பாடிஸ், நேச்சுரல் வாட்டர் பாடிஸ் கூட அந்த வேஸ்ட்டை வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பிஃபோர் இட் கனெக்டட், அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் வாட்டர் பாடிஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னது வாட்டர் பிளான்ட்னு ஒன்று இருக்கும். சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம். அதில் கழிவுகளை வந்து வேஸ்ட் அந்த டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸ் இதெல்லாம் அழிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வாட்டர் பாடிஸ் எங்க போய் என்டர் பண்ணலாம், அந்த நேச்சுரல் வாட்டர் பாடிஸ் இருக்கு இல்லையா, இது ஆறு அந்த குளம் குட்டைகளை போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அண்ட் என்னது எனர்ஜி ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ளதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்ல இருந்து இந்த இயர் எடுத்திருக்காங்க. டெலிட்டட் போர்ஷன்ல இருந்து இதெல்லாம் எடுத்திருக்காங்க. செகண்டரி ட்ரீட்மெண்ட், டெஸ்டரி ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் தெரியணும் உங்களுக்கு. பட் ஒரு அவுட்லைனா தெரிஞ்சுக்கிங்க, ஏன்னா நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கின்ற பொழுது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ பிரைமரி ட்ரீட்மெண்ட், முதன்மை சுத்திகரிப்புனா என்ன அப்படின்னா சீவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னா வடிகட்டுவாங்க. ஏன்னா நிறைய பொருள் மிதந்துட்டு இருக்கும். செடிமெண்டேஷன், வீட்படிவாக்குறது. அப்படியே ஒரு சாக்கடை அப்படியே வச்சிட்டோம்னா மண்ணு கசடுலாம் கீழே தங்கிடும், அதான் செடிமெண்டேஷன். வடிகட்டுறதுனா அப்படியே ஒரு ஃபில்ட்ரேஷன் மாதிரி வச்சு அந்த சாக்கடையை உள்ள அலோவ் பண்ணும்போது அதை மிதக்கக்கூடிய பொருட்கள்லாம் ரிமூவ் ஆயிடும். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரிமூவ் த ஸ்டேஜஸ். இனிஷியலி ஃப்ளோட்டிங் டெப்ரிசஸ், மிதக்கக்கூடிய கழிவுகள் இதெல்லாம் ரிமூவ் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு அவுட்லைனா பாத்துங்க. நெக்ஸ்ட் செகண்ட்ல என்ன செய்யுது, அந்த தண்ணியை வடிகட்டியாச்சு இல்லையா, அதுல இது எஃப்ளூயன்ட், அந்த இதுல என்ன இருக்கும், பாஸ் இன்டு தி லார்ஜ் ஏரேஷன் டேங்க். ஓகேங்களா? இதுதான் முக்கியமானது. ஏரேஷன் டேங்க், அதிக அளவு காற்றை கொடுக்கக்கூடிய ஒரு டேங்க்குள்ள உள்ள அலோவ் பண்ணுவாங்க. காத்து வேகமா அடிச்சுட்டே இருக்கும். இப்போ மெக்கானிக்கலி என்ன, பம்ப் இன்டு இட், காற்றை உள்ள அலோவ் பண்றோம். திஸ் அல்லோ என்னது விகரஸ் growth ஆஃப் யூஸ்ஃபுல் ஏரோபிக் மைக்ரோப்ஸ். அப்ப நம்ம காற்றை உள்ள அனுப்பும் பொழுது அங்க உங்களுக்கு என்ன அதிகமா வளர ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ஏரோபிக் மைக்ரோப்ஸ். ஏரோபிக் மைக்ரோப்ஸ்னா அது காற்றை சுவாசிக்கக்கூடிய உயிரினம், அந்த மைக்ரோஸ் பாக்டீரியா வந்து குரோ பண்ண ஆரம்பிச்சிடும். அதான் சொல்றாங்க பாரு, மாஸ் பாக்டீரியா associated with fungal என்ன பண்ணுவாங்க filamentous to form என்னது mesh like structures. நல்ல மாஸ் போல அப்படியே குரூப்பா குரோ ஆயிடும். ஏன்னா அதுக்கு தேவையான ஆக்சிஜனை உள்ள அனுப்பியாச்சு.
அது க்ரோ ஆகும்பொழுது என்ன ஆகுது, ஏன் அதை நம்ம வந்து க்ரோ ஆக வைக்கிறோம் அந்த பாக்டீரியாஸ் அப்படின்னா, ஸோ க்ரோவிங் த மைக்ரோ கன்சியூம் த மேஜர் பார்ட் ஆஃப் த ஆர்கானிக் மேட்டர் இன் த எஃப்ளியன்ட். அதுல அந்த கழிவுகளில் காணப்படக்கூடிய ஆர்கானிக்கை செரிக்கிறதுக்காக தான் நம்ம காத்து உள்ள அனுப்பி அந்த மைக்ரோப்ஸை க்ளோ பண்றோம். ஸோ திஸ் சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூஸ் தான் அது பிஓடி. எது வந்து குறைக்குது அப்படின்னா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், அதான் பிஓடின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இஸ் எஃப்ளியன்ட். ஓகேங்களா, அது சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூஸ், குறைக்குது. அதனால நம்ம காத்து உள்ள அனுப்புறோம். அப்ப மைக்ரோப்ஸ் ஏன் வளர வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து இந்த கழிவுகளை ரிமூவ் பண்ணும் அந்த இன்ஆர்கானிக் இதை. Next, BOD refers to amount of oxygen that would be consumed till the organic matter in 1 liter of water were oxidized by the bacteria. இப்போ BOD னா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு, ஹையர் ஸ்டடிஸ் போறப்ப யூஸ் ஆகும். BOD பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ஆர் பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். 1 லிட்டர் வாட்டர்ல அந்த பாக்டீரியா எந்த அளவு ஆக்சிஜனை கன்சம்ஷன் பண்ணிருக்கு, யூஸ் பண்ணிருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் நல்ல மைக்ரோப்ஸ் குரோ பண்ணதுக்கு அப்புறம் தேர்டா என்ன எங்க கொண்டு போவாங்க அப்படின்னா டெஸ்டியரி ட்ரீட்மெண்ட் கொண்டு போவாங்க. ஓகேங்களா, டெஸ்டியரி ட்ரீட்மெண்ட்ல ஓகே இங்க பாருங்க இதான் ஏரேஷன் டேங்க். அதுக்கப்புறம் இங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆனோரோபிக் ப்ராசஸ். ஆனோரோபிக் அப்படின்னா காற்றற்ற முறையில உங்களுக்கு என்ன இது பண்ணுவாங்க, அந்த 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 பாக்டீரியா வந்து காத்து இருந்தாதான் உயிரோட இருக்கும். அப்ப காற்று இல்லாமல் இறந்து போயிடும். அப்ப இறந்து போனதை ஆனோரோபிக் டைஜஸ்டர்னு சொல்லுவாங்க. அந்த அந்த செத்து போன பாக்டீரியாக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா குளோரின் ஆட் பண்ணுவாங்க. எதுக்கு குளோரின், அதுல மைக்ரோஸ் இருந்தா இறந்து போயிடும். அதுக்கப்புறம் தான் அதை கொண்டு எங்க ஜாயின் பண்ணுவோம், நேச்சுரல் வாட்டர் பாடிஸ்ல கொண்டு நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஓகேவா, ஓகே. இந்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அடுத்த ஹெட்டிங் அப்படின்னா மைக்ரோப்ஸ் என்னது ஃபியூல். பயோகேஸ் உங்களுக்கு இருக்கா? அப்ப பயோகேஸ் கிடையாது தானே, பயோகேஸ் உங்களுக்கு கிடையாது. மைக்ரோப்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ். பேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு, டெஸ்ட் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு, அது கிடையாது. ஸோ மைக்ரோப்ஸ் இன் த ஃபியூல். செகண்டரி ட்ரீட்மெண்ட். ஸோ அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தோன்னா மைக்ரோஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ். ஸோ மைக்ரோ ப்ரொடக்ஷன் ஆஃப் என்னது பயோகேஸ். பயோகேஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம், வாட் டு யூ மீன் பயோகேஸ். பட் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மைக்ரோபியல் ஃபியூல் செல்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு, நான் அதை நடத்திடுறேன். ஸோ வாட் இஸ் மைக்ரோபியல் ஃபியூல் செல், அது இந்த இதில் வருதான்னு பாருங்க. அவ்வளோ இதில் முடிஞ்சுது. ஓகே, மைக்ரோபியல் ஃபியூல் செல்ஸ் என்னன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஸோ மைக்ரோபியல் ஃபியூல் செல் அப்படின்னா கவனிங்க, அதுக்கு டயக்ராம் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு பீக்கர்னு வச்சுங்க. ஓகேங்களா, இந்த பீக்கரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட்டை வந்து அலோவ் பண்ணுறோம். இந்த பீக்கரை வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணிட்டு பீக்கர் மாதிரி இமேஜின் பண்ணிக்க, இடையில வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெண்டாக பிரிச்சிடுறோம். இந்த பீக்கர் நம்ம என்ன செஞ்சிடறோம், ரெண்டாக பிரிச்சிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு எலக்ட்ரோடு. ஓகே, அதே போல் இந்த பக்கம் ஒரு எலக்ட்ரோடு, ஆனோடு கேத்தோடு, நேர்மின் முனை எதிர்மின் முனை. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு வச்சுங்க, இது மைனஸ். ஸோ எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எது யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, மைக்ரோபியல் ஃபியூல் செல்ஸ். ஸோ இந்த ஆனோடு சைட்லாம் உங்களுக்கு யார் இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆனோடு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆனோடு, இது கேத்தோடு. இந்த ஆனோடு சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த பாக்டீரியா, இந்த இடத்துல வந்து பாக்டீரியா இருக்குன்னு மைண்டில் வச்சுங்க. ஸோ இங்கேருந்து எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகி இப்படி போகும், இங்கேருந்து எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகி இங்கே வரும். இங்கே வந்து பார்த்தா என்ன கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா பல்பு. பல்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசமாக எரியும். எதனால? டியூ டு த மூவ்மெண்ட் ஆஃப் என்னது எலக்ட்ரான். எலக்ட்ரான் மூவ்மெண்ட் ஆகி போறதுனால எரியுதுங்கிறாங்க. ஓகே, இதை லைன் பை லைனா பாருங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
மைக்ரோபியல் ஃபியூல் செல்ஸ் MFC சொல்லுவாங்க. நுண்ணுயிரிகள் எதிர்பொருள் கலன். நுண்ணுயிரிய எரிபொருள் கலன். எரிபொருள் ஃபியூல் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா எரிபொருள்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா மைக்ரோபியல் ஃபியூல் செல் இஸ் எ பயோ எலக்ட்ரோகெமிக்கல் சிஸ்டம். அப்படின்னா அது உயிரி மின் வேதியியல் முறைன்னு சொல்றாங்க. உயிரி மின் வேதியியல் முறை. ஓகேங்களா? So this is the divides electrical current by using, நம்ம electrical current produce பண்றோம் by using, எப்படி அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணி bacteria and making bacterial interaction found in the nature. இயற்கையில பாக்டீரியால எப்படி இன்டராக்ஷன் நடக்குதோ அதே போல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதே மெத்தடாலஜி நம்ம பாக்டீரியா வச்சு நம்ம என்னத்தை ப்ரொடியூஸ் பண்றோம், கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. என்னத்தை ப்ரொடியூஸ் பண்றோம், கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மைக்ரோபியல் ஃபியூல் செல்ஸ் ஒர்க் பை அலோவிங் பாக்டீரியா டு ஆக்சிடைஸ். அந்த மைக்ரோபியல் ஃபியூல் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியாவை நம்ம என்ன செய்ய வைக்கும் அப்படின்னா ஆக்சிடைஸ். ஆக்சிடைஸ் என்னது, ஆக்சிஜன் ஏற்ற வினை அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிடைஸ், டு யூட்டிலைஸ் ஆக்சிடைஸ் அண்ட் ரெடியூஸ் ஆர்கானிக் மாலிகுல். அந்த ஆர்கானிக் உள்ள இருக்கக்கூடிய ஆர்கானிக் மாலிகுல்ல அந்த பாக்டீரியா என்ன செய்யுது அப்படின்னா ஆக்சிடைஸ் அண்ட் ரிடாக்ஸ் பண்ணுது. ஆக்சிடைஸ் அண்ட் ரிடாக்ஸ் பண்ணுது. அப்ப ஆக்சிடைஸ் அண்ட் ரிடாக்ஸ் பண்ணும்போது அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகுது. அதை வந்து நம்ம எதை வச்சு பிரிக்கிறோம் அப்படின்னா புரோட்டான் ஷீட்டை வச்சு பிரிக்கும் பொழுது எலக்ட்ரான் இங்க இருந்து எங்க வருது அப்படின்னா ஆனோடு சைட்ல இருந்து கேத்தோடுக்கும், கேத்தோடு சைட்ல இருந்து ஆனோடுக்கும் போய் மிங்கிள் ஆகும் பொழுது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி பல்ப் எரியுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க லைன் பை லைனா. ஸோ ரெடியூஸ் த ஆக்சிடைஸ் அண்ட் ரெடியூஸ் த என்னது ஆர்கானிக் மாலிகுல்ஸ். பாக்டீரியா ரெஸ்பிரேஷன் இஸ் பேசிக்கலி என்ன ஒன் மார்க் இதுல என்ன பேசிக்கலி பாக்டீரியா ரெஸ்பிரேட் பண்ணுது அப்படின்னா பிக் ரிடாக்ஸ் ரியாக்ஷன், அதாவது ஆக்சிடேஷன் ரிடாக்ஷன். ஆக்சிஜனை ஏற்குது அல்லது ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுது, அது ஆக்சிடைஸ். ரிடாக்ஸ்னா ஹைட்ரஜனை ஏற்குது, ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது, அது ஆக்சிடேஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இது பாக்டீரியல் ரெஸ்பிரேஷன் இன் விச் எலக்ட்ரான்ஸ் ஆர் பீயிங் மூவ்ட் அரவுண்ட். அப்ப இது ஆக்சிடேஸ் ரியாக்ட் பண்ணும்போது என்ன செய்யுது அப்படின்னா இங்க வந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் அரவுண்ட். எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன செய்து போகுது, மூவ் ஆகி அங்கேயும் போகுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. So microbial fuel cells consist of anode and the cathode separated by the proton exchange membrane. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிங்க் கலரா கொடுத்துருங்க பாருங்க, இப்போ ஒயிட் கலரா கொடுப்போம். இதுதான் புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரின் வழியே என்னத்தை பிரிக்கிறோம், இந்த எலக்ட்ரான்ஸை நம்ம பிரிக்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது, மைக்ரோப்ஸ் அட் ஆனோட் ஆக்சிடைஸ். மைக்ரோப்ஸ் எங்க இருக்கு, ஆனோட்ல இருக்கிற மைக்ரோப்ஸ் என்ன செய்யுது, அது ஆக்சிடைஸ் த ஆர்கானிக் ஃபியூல் ஜெனரேட்டிங் புரோட்டான்ஸ் which pass through the membrane to the cathode. ஆனோட்ல இருந்து இந்த புரோட்டான்ஸ் எங்க வருது, கேத்தோடுக்கு வருது. ஓகேங்களா, ஏன்னா பிரிச்சுட்டோம். அப்ப பாக்டீரியா செல்ஸ் எங்க இருக்கு, எங்க வருதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. So the membrane cathode and the electron pass through the anode to the external circuit to generate the current. அந்த கரண்ட் வந்து இது எரியுது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோபியல் ஃபியூல் செல்ஸ் இதை நான் நடத்திட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எதிர் போனோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தா என்ன இருக்கு அப்படின்னா மைக்ரோப்ஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ். மைக்ரோப்ஸ் வந்து என்னத்தை உற்பத்தி செய்யுது அப்படின்னா பயோகேஸை உற்பத்தி செய்யுது. மைக்ரோப்ஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் என்னது, பயோகேஸ். பயோகேஸ், கேஸ்னா வாயு, பயோகேஸ்னா உயிர் வாயு. உயிர் வாயு உற்பத்தியில் நுண்ணுயிரிகள் சர்டன் பாக்டீரியா, சில பாக்டீரியா என்ன செய்யுது அப்படின்னா which grow anaerobically. ஏரோபிக்கலி, இன்னொன்னு என்னது ஆனோரோபிக்கலி. ஆனோரோபிக்கலி என்னது, வித் ஆக்சிஜனா வித்தவுட் ஆக்சிஜனா, ஆனோரோபிக்கலி. எனிபடி சேஸ் வாட் இஸ் anaerobic, what is aerobic? anaerobicனா absence of என்னது, anaerobic என்னது, no oxygen. இங்க என்ன இருக்காது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன்ஸ் இருக்காது. அதுதான் பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படி வந்து பாத்தீங்கன்னா anaerobic on cellulosic material. எங்க வளருது, காத்தில்லாத ஊடகத்துல மீடியால செல்லுலோஸ் அந்த மெட்டீரியல் மேல வளருது. ப்ரொடியூஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மீத்தேன். அது அதிக அளவுல என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னா மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாம அலாங் வித் என்னது CO2 அண்ட் ஹைட்ரஜன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. திஸ் பாக்டீரியா ஆர் கலெக்டிவ்லி கால்ட். மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ற பாக்டீரியாவுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மெத்தனோஜென்ஸ். நல்லா பார்த்துக்க, அதுக்கு பேர் என்னது மெத்தனோஜென்ஸ்.
அப்ப மெத்தனோஜென்ஸ்னா உங்களுக்கு மீனிங் புரியணும். The bacteria produces the methane. And one such common bacteria, அப்ப மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பொதுவான பாக்டீரியாவோட பேர் என்ன அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா மெத்தனோ பாக்டீரியம். அது பேர் என்ன கொடுக்குறாங்க? மெத்தனோ பாக்டீரியம். இது 1 மார்க் நோட் பண்ணிக்க. மெத்தனோ பாக்டீரியம். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பேரால என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சில பாக்டீரியா காற்று இல்லாத மீடியால, அது காத்து தேவையில்லை, தேர் இஸ் நோ நீட் ஆஃப் த ஆக்சிஜன்ஸ் டு சர்வைவ். உயிர் வாழ்வதற்கு அதுக்கு என்ன தேவையில்லை? ஆக்சிஜன் தேவையில்லை. அப்படி உள்ள பாக்டீரியா அந்த செல்லுலோஸ் மெட்டீரியல் மேல வளர்ந்து குரோ ஆகுது. அது குரோ ஆகின்ற பொழுது சம் கைண்ட் ஆஃப் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுல மெயினா அதிகமா என்ன இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க? மீத்தேன் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மீத்தேன் மட்டும் இல்லாம அதுல கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் எல்லாம் கிடைக்குது. அப்ப மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பொதுவான பாக்டீரியாவோட பேர் என்ன அப்படின்னா மெத்தனோ பாக்டீரியம். அது பொதுவாக நம்ம எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா மெத்தனோஜென்ஸ். Are you clear? The next, these bacteria are commonly found in aerobic sludge. Aerobicனா சில பாக்டீரியா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ஸ்லெட்ஜ்னா கசடு, சாக்கடையில இருக்கும். டியூரிங் சீவேஜ் ட்ரீட்மெண்ட், நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா சீவேஜ் ட்ரீட்மெண்ட். These bacteria are also present in the rumen. Rumenனா வந்து பார்த்தோன்னா கவ்வோட ஸ்டொமக். rumen, a part of stomach of cattle. ஓகேங்களா? ஏரோபிக். இப்போ நம்ம மேல பார்த்தது வந்து பார்த்தோன்னா ஏனோரோபிக், வித்தவுட் ஆக்சிஜன்ல அந்த வேலை நடக்குது. சில பாக்டீரியா ஏனோரோபிக் ப்ராசஸ்ல இருக்கு. அது எஸ்பெஷலி எங்க இருக்குன்னா சாக்கடையில உள்ள கழிவுகள் இருக்கு. சிலது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடுகளுடைய வயிற்று பகுதி ரூமன், ஓகேங்களா? அந்த ரூமன் பகுதினா ஸ்டொமக்கோட இதுலயும் இருக்கு. ஸோ a lot of என்னது cellulosic material present in the food of cattle is also present in the rumen. ஏன்னா ரூமன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பசு மாடுன்னு வச்சுக்கேன். பொதுவா பசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடுல நிறைய பேக்கா இருக்கு ஸ்டொமக், ஓகேங்களா? அப்போமிசம், சூப்பர்மிசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேக்கப் 4 ஸ்டொமக்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த கேட்டில் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா என்னத்தை அதிகமா ஃபுட்டா எடுத்துக்கும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் மெட்டீரியல், செல்லுலோஸ் மெட்டீரியல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன செய்யுது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டா எடுத்துக்குது. அப்ப செல்லுலோஸ் மெட்டீரியல்ல ஃபுட்டா எடுத்துக்கும் போது அந்த செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய பாக்டீரியா தான் இங்க இருக்கு. அதனாலதான் அது வந்து எங்க இருக்குன்னு சொல்லிருக்காங்க? கேட்டிலுடைய ரூமல்ல இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுது. யார் ஹெல்ப் பண்றா? சம் கைண்ட் ஆஃப் மைக்ரோஸ் ஆர்கானிசம். ஸோ ஓகே, ஸோ த பிரசன்ட் இந்த எங்க இருக்குன்னு சொல்லி கொடுத்தா ரூமன், அந்த ஸ்டொமக்ல இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இன் ரூமன்ஸ் திஸ் பாக்டீரியா ஹெல்ப்ஸ் இன் த பிரேக் டவுன் ஆஃப் செல்லுலோஸ். முக்கியமானது. அப்ப அந்த பாக்டீரியா அந்த மாட்டுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது? அந்த பசுக்கு என்ன, அந்த கேட்டிலுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா செல்லுலோஸ் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் பிளே ஏ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த நியூட்ரிஷன் ஆஃப் த கேட்டில். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டிலுக்கு, அந்த பசுவினத்துக்கு ஒரு முக்கியமான உணவாதாரமா செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த டைஜஸ்ட் பண்ணிடுச்சு. அதை டைஜஸ்ட் பண்ணும்போது அது போடக்கூடிய சாணி, thus the excrete or dung, டங்குனா பசுவினுடைய சாணம், ஓகே, ஆஃப் கேட்டில் காமன்லி கால்டு கோபார். கோபார்னா என்னது? தமிழ், அதுலயும் தமிழ்லையும் கோபார் தான் கொடுத்துருக்காங்க. கோபார்னா மாட்டுச்சாணம். அந்த இது இஸ் ரிச் இன் திஸ் பாக்டீரியா. இப்போ புரியுதா உங்களுக்கு? அதை ஏன் நம்ம வந்து பயோகேஸுக்கு ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாட்டினுடைய சாணியில என்ன இருக்கும்? உங்களுக்கு சாணத்துல அதிக அளவுல பாக்டீரியா இருக்கு. ஏன்னா அது ரூமன்ல பிரசன்ட் ஆயிருக்கு. அது எக்ஸ்கிரீட் ஆகும் பொழுது அந்த ஏரோபிக் பாக்டீரியா அதிகமா இருக்கும். டியூரிங் டங்க்னா மாட்டு சாணி, டங் கேன் பி யூஸ்டு ஃபார் த ஜெனரேஷன் பயோகேஸ். உயிர் வாயு தயாரிக்க அதிகமா பயன்படுத்தக்கூடிய பொருளை வந்து பார்த்தோம்னா டங், மாட்டு சாணி. காமன்லி கால்டு, அதுக்கு பேர் என்னது? மாட்டு சாணில இருந்து நம்ம கேஸ் எடுத்தோம்னா அதுக்கு பேர் என்ன கேஸ்? கோபார் கேஸ். சாணி கேஸ்னு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்னது? கோபார் கேஸ். அடுத்து போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் இத பாருங்க. So the technology of biogas production was developed in India mainly due to the effort in Indian Agriculture Research Institute. Indian Agriculture Research Institute, இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம், அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அதுவும் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ். காதி அண்ட் என்னது? கிராமப்புற அந்த வில்லேஜ், இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்ல இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதிகப்படுத்துனது, ஊக்கப்படுத்தினாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 90s வந்து பாத்தீங்கன்னா கேஸ் இல்லாத பொழுது அதிகமா வந்து பாத்தீங்கன்னா எதுதான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா
இந்த கேஸ் தான், அந்த பயோகேஸ் ப்ரொடக்ஷன் தான் இருக்கும். ஸோ இந்த பயோகேஸ் ப்ரொடக்ஷன் பற்றி நம்ம ஒரு அவுட்லைன் பார்க்கலாம். இதில் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தோன்னா என்னது டைஜஸ்டார்னு சொல்லுவாங்க. அந்த கலன் இருக்கு இல்லையா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது டைஜஸ்டார். டைஜஸ்டார் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபுல்லாக சிமெண்ட்டு இல்லைன்னா எஃகு இல்லை மெட்டல் வச்சு ஃபுல்லாக கொடி நோண்டி ஒரு பெரிய கேவிட்டி மாதிரி வச்சுருவாங்க. ஏன்னா இட் இஸ் ஏ ஆனோரோபிக் ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனோரோபிக் ப்ராசஸ். ஏர் டைட் கம்பார்ட்மெண்ட், ஃபுல்லாக காற்று போக முடியாமல் ஃபுல்லாக டைட் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஒரே ஒரு அவுட்லெட் மட்டும் தான் இருக்கும். இதுதான் கேஸ் வந்து அங்கே போகிறது. ஓகே, இதில் ஒரு பக்கத்தில் வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுடங்கு இருக்குல்லையா, மாட்டு சாணியை நல்லா கரைக்கிறோம். பால் போல நல்லா கரைச்சி எதுலேருந்து ஊற்றுறோம் அப்படின்னா டங் வாட் இதில் வந்து அலோவ் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது இங்கே வந்துடும். ஓகேவா, டங் வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி இங்கே வந்துடுது. வந்தபோது ஃபுல்லாக ஏர்டைட் கம்பார்ட்மெண்ட். இப்போ என்ன ஆகும், அந்த டைஜஸ்டர் என்ன செய்யுது அப்படின்னா வித்தவுட் ஆக்சிஜன் ப்ராசஸில் உங்களுக்கு என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது, மீத்தேன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்கே பாருங்க CH4, CH2 அண்ட் ஹைட்ரஜன்ஸ் இது எல்லாமே இதாகும். ஸோ இது வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்கலாகவே எங்கே போயிடும் அப்படின்னா நேராக நம்ம வந்து பார்த்தா யூஸ் சமையல் அறைக்கு நம்ம போயிடும். நம்ம அந்த கேஸை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு இப்படி நம்ம அலோவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த எல்லாமே நம்ம வந்து கண்டினியூஸாக அந்த ஒன்ஸ் ஊற்றிட்டோம்னா அது நம்ம லைஃப் லாங் வந்து யூஸ் பண்ண முடியாது. எவரி 15 days ஆர் 1 month ஒன்ஸ் நம்ம என்ன செய்யணும் வந்து பார்த்தோன்னா நம்ம அடிஷ்னலாக நம்ம கவுடங்க ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, அப்போதான் வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் அது அந்த மைக்ரோஸ் வந்து இருக்கும், அது பத்தாது. அப்போ நீ ஆட் பண்ண ஆட்டோமேட்டிக்கலாக அவுட்லெட் வந்து பார்த்தோன்னா வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதை நம்ம எடுத்து நம்ம என்ன ஏட் பண்ண ஸ்லெட்ஜி அந்த சாண கழிவுகளை நம்ம என்னவா யூஸ் பண்ணலாம், அஸ் ஏ ஃபெர்டிலைசரா உரங்களாக நம்ம என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம். என்னவா பயன்படுத்தலாம், உரங்களாக பயன்படுத்தலாம். ஓகே, ஸோ வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் பயோகேஸ்? பயோகேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்மெல் கிடையாது. அது மாட்டு சாணிலேருந்து வந்தாலும் மாட்டு சாணத்திலேருந்து வந்தாலும் அதில் என்ன அடிக்காது அப்படின்னா ஸ்மெல் அடிக்காது. ஒன்று ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, அந்த பயோகேஸ்ல ஸ்மெல் இருக்காது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ கலர் ஃப்ளேம் இருக்கும். அதனால எந்த வித சைடு எஃபெக்டும் இருக்காது. நல்லாவே இது வந்து நல்லா எரியக்கூடியது. இதுதான் பயோகேஸோட முக்கியமான இதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது மைக்ரோப்ஸ் இன் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட். யாரும் கிரிக்கிட்டான், யாரும் கிரிக்கினது மைக்ரோப்ஸ் இன் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட். மைக்ரோப்ஸ் இன் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் உங்களுக்கு சிலபஸ்ல கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் நேரம் நம்ம எங்க போறோம் அப்படின்னா பயோ ரெமிடியேஷன். எங்க போறோம் அப்படின்னா பயோ ரெமிடியேஷன். பயோ ஃபெர்டிலைசர் இருக்கு, பயோ ரெமிடியேஷன் கொடுக்கவே இல்லை. ஸோ நான் சொல்லிடுறேன் வாட் இஸ் மீன் பயோ ரெமிடியேஷன். பயோ ரெமிடியேஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா உயிரிய தீர்வில் நுண்ணுயிர்கள். பயோ ரெமிடியேஷன் என்ன கொடுக்குறாங்க, உயிரிய தீர்வில் நுண்ணுயிர்கள். இதுல என்ன கொடுக்குறாங்க பயோ ரெமிடியேஷன் அப்படி வந்து பாத்தீங்கன்னா the use of naturally occurring or genetically engineering microorganism to reduce or degrade the pollutant is called bioremediation. முக்கியமான தெரியுமா இருக்கு, இது வரலன்னு கேளுங்க. மைக்ரோஸை பயன்படுத்தி கழிவுகளை சிதைப்பதுதான் அந்த என்னது பயோ ரெமிடியேஷன் சொல்லி கொடுக்குறாங்க. the destruction of the waste with the help of என்னது microbes. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மைக்ரோஸ் மேபி என்னவா இருக்கலாம், ஜெம் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு பாக்டீரியா இருக்கலாம் அல்லது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதை நம்ம மாற்றப்பட்டு நம்ம வந்து அதை வேஸ்ட்டை வந்து டீக்ரேட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பயோ ரெமிடியேஷன் இஸ் த லெஸ் எக்ஸ்பென்சிவ். அதை நம்ம பண்றது வந்து பார்த்தா செலவு குறைவு அண்ட் மோர் சஸ்டைனபிள், நீடித்தமா இருக்கும். அது அந்த ஒன்ஸ் அது வேஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டோம்னா அது என்ன, அது எந்த வித ப்ராப்ளமும் இருக்குது, அது நீண்ட நாளைக்கு அந்த கழிவுகளே வராது. அதான் சஸ்டைனபிள் தன் த ரெமிடியேஷன் அவைலபிள். அதர் ரெமிடியேஷனை விட இது வந்து செலவு கம்மி, ரொம்ப நாளைக்கு இருக்கும்னு சொல்றாங்க. It is a grouped into in situ bioremediation, ex situ bioremediation. In situ bioremediation என்ன அப்படின்னா எந்த இடத்துல வேஸ்ட் வாட்டர் இருக்கோ அதே இடத்துல நம்ம அந்த அந்த வாட்டரை கிளீன் பண்ணோம் அப்படின்னா இன் சிட்டு. எக்ஸ் சிட்டு அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான்ட் எங்க இடத்த தனியா வச்சிருப்போம், அங்க வந்து வேஸ்ட்டை கொண்டாந்து நம்ம கிளீன் பண்ணோம்னா அது வந்து எக்ஸ் சிட்டு பயோ கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல மைக்ரோ ஆர்கானிசம் இன்வால்வ் இன் த பயோ ரெமிடியேஷன். எந்தெந்த மைக்ரோ ஆர்கானிசம்லாம் பயோ ரெமிடியேஷன் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏரோபிக் மைக்ரோப்ஸ். ஏரோபிக் மைக்ரோப்ஸ் என்ன அர்த்தம், ஏரோபிக்ஸ்னா காத்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு அந்த வேஸ்ட்டை வந்து டீக்ரேட் பண்ணும். அதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க, ஏரோபிக் மைக்ரோப்ஸ்.
ஏரோபிக் மைக்ரோப்ஸ் degrade the pollutants in the presence of oxygen. ஆக்சிஜன் இருக்கும்போது தான் அந்த வேஸ்ட்டை வந்து அந்த மைக்ரோப்ஸ் கிளீன் பண்ணும். they mainly degrade pesticide and hydrocarbon. பெஸ்டிசைட்ஸ்னா பூச்சிக்கொல்லியை கிளீன் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ் கிளீன் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா சூடோமோனாஸ் புட்டிடா இஸ் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு மைக்ரோ ஆர்கானிசம். ஏன்னா ஜெனட்டிக் மரபியல் முறையில் மாற்றப்பட்ட பாக்டீரியா, அதான் வேற எதுவும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு வந்து யார் அப்படின்னா ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி ஒன்மார்க்கு அப்டைன்டு பேட்டர்ன் ஃபார் த ரெசிஸ்டன்ஸ் என்னது திஸ் ரீகாமினன்ட் பாக்டீரியல் ஸ்டெயின். இந்த ரீகாமினன்ட் பாக்டீரியல் ஸ்டெயினை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஆனந்த் சக்கரவர்த்தி. இந்தியால பிறந்து அமெரிக்கால வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஏன்னா ஆனந்த் சக்கரவர்த்தி தான் இந்த சூப்பர் பக் பாக்டீரியா ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் பாக்டீரியாவை கண்டுபிடிச்சாரு. இட் இஸ் என்னது மல்டி பிளாஸ்மிட் ஹைட்ரோகார்பன் டீக்ரேடிங் பாக்டீரியம். அதுல நிறைய பிளாஸ்மிட் இருக்கு. அந்த பிளாஸ்மிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரோகார்பன்ஸ் அழிச்சிடும். கேன் டைஜஸ்ட் த ஹைட்ரோகார்பன் இந்த சாயில் அண்ட் ஆயில் ஸ்பெல்ஸ். இப்ப கடல்ல போகும்போது கப்பல் விபத்து நடந்ததுன்னா இந்த இவர் ஆனந்த் சக்கரவர்த்தி கண்டுபிடிச்ச அந்த சூடோமோனாஸ் அந்த சூப்பர் பக்கை தெளிச்சு விட்டாலே போதும், அந்த சூப்பர் பக்ஸ் ஆயில் எல்லாம் டீக்ரேட் ஆயிடும். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரோசோமோனாஸ் யூரோப்பியா இஸ் ஆல்சோ கேபபிள் ஆஃப் டீக்ரேடிங் பென்சின். அண்டர்லைன் பண்ணிக்க. அண்ட் வெரைட்டி ஆஃப் என்னது ஹாலோஜினேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன்க்ளூடிங் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அண்ட் வீனைல் குளோரைட். அந்த ட்ரைக்ளோரோ ஈத்தேன் வீனைல் குளோரைட் எல்லாம் அழிக்கக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு இருக்கு அப்படின்னா நைட்ரோசோமோனாஸ் யூரோப்பியா. அப்புறம் இண்டோனெல்லா அப்புறம் சாகினிசிஸ் இஸ் த கரண்ட்லி ட்ரைடு ஃபார் ரீசைக்ளிங் ஆஃப் PET பிளாஸ்டிக்ஸ். வாட் யூ மீன் பை PET? பாலிஎத்திலீன் டெட்ராப்தலேட், அதான் PET. பெட் பாட்னு சொல்லுவாங்க. பெட் பாட்னா மீனிங் இதான். PET பிளாஸ்டிக்ஸ். திஸ் பாக்டீரியா யூஸ் அந்த பாக்டீரியா என்னத்தை யூஸ் பண்ணுது? PETase அண்ட் என்னது MHETase enzyme to break down PET plastic into the terephthalic acid and இன்னொன்னு என்னது எத்திலீன் கிளைகாலா பிரிக்குது. அந்த பாக்டீரியா அந்த என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ப பிளாஸ்டிக்கை வந்து நம்ம மண்ணுல போட்டா மக்காம அப்படியே தான் இருக்கும். அந்த பிளாஸ்டிக் தான் கலெக்ட் பண்ணி இந்த இன்னொன்னு சாகினிசிஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. இன்னொன்னு ஆனோரோபிக் மைக்ரோஸ் டீக்ரேட். ஆனோரோபிக் சில மைக்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா சொல்லி கொடுக்குறாங்க. ஆனோரோபிக் காற்று இல்லாத இடத்துல தான் அது இருக்கும். ஆனோரோபிக் மைக்ரோஸ் அது என்னன்னு பாருங்க. டீக்ரேட் த பொல்யூட்டன்ஸ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். காற்று இல்லாத டைம்ல அந்த குப்பைகளை சிதைக்கக்கூடியது பொல்யூட்டன்ஸ், மாசுபடுத்திகள். டெக்லோமோனாஸ் அரோமாட்டிகா ஹேஸ் த எபிலிட்டி டு டீக்ரேட் பென்சீன். பென்சீன் வந்து அழிக்கக்கூடியது ஆனோரோபிக்கலி அண்ட் டு ஆக்சிடைஸ் என்னது டொலுடின் அண்ட் சைலின். அதை ஆக்சிடைஸ் பண்ணி அதையும் ரிமூவ் பண்ணிடும் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ஸ். ஓகே, அடுத்த ஒன் மார்க்கு பானிரோகேட். பானிரோகேட் இன்னொரு என்ன சொல்றாங்க? கிரேசோபரியம் இஸ் an anaerobic fungus exhibit strong potential for bioremediation of plastics. பிளாஸ்டிக்கை அழிக்கக்கூடியது அந்த ஃபங்கஸ். இன்னொன்று என்னது பாலி அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் அழிக்கும், டைஸ் அழிக்கும், ட்ரைநைட்ரோடொலின் அழிக்கும், சயனைடு அழிக்கும், கார்பன் டெட்ராக்ளோரைடு அழிக்கும். எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது அந்த ஃபங்கை. அப்புறம் Tegalococcites species are responsible for the anaerobic bioremediation of toxic trichloroethane to non-toxic ethane மாறுது. அப்ப நம்ம கெமிக்கல்ஸ்லாம் நம்ம வந்து ஃபேக்டரிஸ் யூஸ் பண்ணும்போது அதை அப்படியே கூட கடல்ல கலக்கக்கூடாது. இதே மாதிரி மைக்ரோஸ் வச்சு நம்ம என்ன செஞ்சோம், அதை டீக்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டோலிபிஸ் மைக்ரோபோரா இஸ் a species of என்னது endophytic fungus capable of breaking down the digesting என்னது பாலியூரித்தேன் கெமிக்கல்ஸ் டைஜஸ்ட் பண்ணி அழிச்சிடும். This make the fungus a potential என்னது candidate for bioremediation project involving large quantity of என்னது plastics. நிறைய கழிவுகளை அடிக்கிறதுக்கு இதே மாதிரியான மைக்ரோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதோட இந்த லெசன்ஸ் வந்து நம்ம என்ன செய்யலாம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்றோம். நெக்ஸ்ட் லெசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் என்னது பயோடெக்னாலஜி. ஓகே, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. நீங்க நல்லா படிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோஸ் இந்த பயோரெமிடியேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மைக்ரோஸ் எது அந்த வேஸ்ட்டை அழிக்குது அப்படிங்கறத கிளியரா வந்து நீங்க படிக்கணும். ஓகேங்களா? எந்தெந்த ஃபங்கஸ், எஸ்பெஷலி ஃபங்கஸ் தான் இந்த பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ல இந்த மாதிரி மைக்ரோஸ் வச்சு தான் இது பண்ண முடியும். ஏன் அந்த மைக்ரோஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுதான் இந்த என்சைம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பண்ண என்னது மைக்ரோஸ்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பிளாஸ்டிக்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஃபயர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு மேலே போயிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை கொடுக்கும்.
அதனால அது என்ன செய்யக்கூடாது, அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணக்கூடாது. அதனால இதே மாதிரி மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து பார்த்தோன்னா ஒரு என்னது நான் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் நம்ம மாத்திடணும். அதை பூமியில போட்டாலும் என்ன செய்யாது, தண்ணியே பூமி உள்ள அலோவ் பண்ணாது பிளாஸ்டிக்ஸை. அப்ப இதே மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.